வெற்றி பெற ஒன்றிணைந்து அதிமுக தேர்தலை சந்திக்க வேண்டும். பாலுக்கும் கள்ளுக்கும் வேறுபாடு தெரியாத சின்னம்மா சசிகலா அவர்களோ கொடுக்க கூடாத பதவியை கொடுக்க கூடாத நபருக்கு கொடுத்து விட்டார். விளைவு சின்னம்மா சசிகலா அவர்கள் யார்? அவருக்கும் இந்த இயக்கத்திற்கும் என்ன சம்பந்தம்? சூரியனை பார்த்து குறைக்கின்ற நாய் நரிகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை என இருமாப்புடன் செய் நன்றி மறந்து பேசி வருகிறார் பழனிசாமி. இவ்வாறான பேச்சை பழனிசாமி எப்போது தொடங்கினாரோ அன்றே அவரின் சுயநல சுயரூபம் உலகத்திற்கு தெரிந்துவிட்டது. இவரின் போக்கு கட்சிக்காரர்களுக்கு புரியாமல் இல்லை. இவரின் எண்ணம் யாருக்கும் தெரியாமலும் இல்லை. ஆனால் இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை வைத்துக் கொண்டு இவர் அடித்து குவித்திருக்கிறாரே குவியல் பணம். இதனை பங்கு போட வேண்டாமா? அந்த பங்கு தொகை நமக்கும் கிடைத்து விடாதா என எண்ணிக்கொண்டுதான் இவரின் பின்னால் நிர்வாகிகள் இருக்கின்றனர். பங்கு தொகை எப்பொழுது குறைகிறதோ அன்றைக்கே பழனிசாமியை விட்டு பலர் விலகி விடுவர். இது நிதர்சனமான உண்மை. தொடர்ந்து நடைபெறும் அனைத்து தேர்தல்களிலும் தொடர் தோல்விகளை சந்தித்து வருவதற்கான காரணங்கள் என்னவென்பது அவர்களுக்கே இப்பொழுது புரிந்திருக்கிறது. பழனிசாமி என்கின்ற ஒற்றை சுயநலவாதிதான் ஒட்டுமொத்த தோல்விகளுக்கும் ஒரே காரணம். அதிமுக எனும் மாபெரும் மக்கள் இயக்கத்தின் வெற்றி வாய்ப்பினை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்றால் ஒற்றுமை என்பது அவசியம். நிர்வாகிகள், கடைக்கோடி தொண்டர்கள் என அனைவரும் இப்பொழுது ஒற்றுமையை பற்றி பேசி தொடங்கி இருக்கிறார்கள். பழனிசாமி என்கிற ஒற்றை நபருக்காக மாபெரும் மக்கள் இயக்கத்தை ஏன் பலி கொடுக்க வேண்டும் என யோசிக்க ஆரம்பித்துள்ளனர். அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்க பிரிந்திருக்கிறவர்கள் ஒன்றிணைந்தாலே போதும் என குரல் கொடுக்க தொடங்கிவிட்டனர். வெற்றி பெற ஒரே வாய்ப்பு ஒன்றிணைந்து அதிமுக தேர்தலை சந்திக்க வேண்டும். கட்சியை ஒன்றிணைக்காமல் எப்படிப்பட்ட கூட்டணி அமைத்தாலும் தோல்வி மட்டுமே மிஞ்சும்.